வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 26 May 2025 பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா டேரிஃப் சம்மந்தமாக சில பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் ஏஷியன் மார்க்கெட்ஸ், கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பாசிட்டிவில் இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் காமிச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்தியன் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25,079 ஒரு ஸ்விங் ஹை போச்சு. ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு ஸ்டீப் ஃபால் 24,909 வரைக்கும் வந்துச்சு. ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து திரும்ப 25,000க்கு ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ 25,000ன்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆன ரேஞ்சுமே அதுதான், 25,000ல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 25,001 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 148 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.6% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82,176 செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 455 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.5% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,572 செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 173 பாயிண்ட் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.3% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் ப்ராடர் இண்டிசஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் 100 57,067 க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 379 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.6% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா 17,707 செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 64 பாயிண்ட் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.3% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 வந்து 23,276 செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 129 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.5% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ டாப் கெய்னராக இருக்குது, விச் இஸ் 2.39% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அபவுட் 2% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் 0.60% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கோட்டாக் மஹேந்திரா பேங்க் ஒரு 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்டரல் இண்டிசஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டருமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ டாப் கெய்னர் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆட்டோ, விச் இஸ் 1% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு பையிங் மொமெண்டம் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஐடி, அதுவுமே 1% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி எஃப்எம்சிஜி, ஸோ அதுவுமே நியர்லி 1% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி மெட்டல், அதுவுமே நியர்லி 1% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து 0.76% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து ஒரு 0.68% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 135 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ பொறுத்த வரைக்கும் 1,745 crores பை பண்ணியிருக்காங்க. கமோடிட்டிஸ் மார்க்கெட் பார்த்துடலாம். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு 3,332 USDயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து $64 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த சில ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி 52 வீக் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃபும் 52 வீக் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா வீக்ஸ் பார்த்தீங்கன்னா +18 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் 4.3%. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப வாலடைலாக இருந்தது. ஸோ இந்தியா வீக்ஸ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி 25,023 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கனால டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 42,096 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் 1% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.